இந்த வாரம் லேர்னிங் சாட்டர்டேல நாங்கள் 3 எக்ஸைட்டிங் வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். காலையில் 10 மணிக்கு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பிளே புக் வித் M2W. அப்புறம் காலையில் 11 மணிக்கு மலேசியன் அண்ட் சிங்கப்பூர் என்ஆர்ஐஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக கோல்டு அண்ட் சில்வர் இன் 2026. அப்புறம் மதியானம் 1 மணிக்கு UAE என்ஆர்ஐஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நேவிகேட்டிங் கோல்டு அண்ட் சில்வர் ட்ரெண்ட்ஸ். இந்த 3 வெபினார்லையும் ஜாயின் பண்ணணும்னா மறக்காமல் கீழே இருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வெபினாரில் மீட் பண்ணலாம். காப்பி அடித்து ஜெயிச்சிட முடியுமா? இந்த கேள்வியை மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் டெஃபினட்டாக எழுப்பித்தான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் காப்பி அடிச்சுட்டு முதலீட்டில் சென்டம் வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் பொதுவாக முதலீட்டில் அது ஈக்விட்டியாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், காப்பி அடிக்கிறதுக்கு எதிரானவன். அதுக்கு என்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள், நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள், மற்றவங்க செஞ்ச தவறுகள் எல்லாமே காரணம். முதலீடு என்பது ரொம்பவே நுட்பமான ஒரு விஷயம். இப்போ உங்களுக்கு ஒரு கிரிக்கெட்டர் ரொம்ப பிடிக்கும், அவர் ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்கிறார். நீங்கள் ஒரு பேட்டை எடுத்துகிட்டு போய் அதே ஹெலிகாப்டர் ஷாட்டை அடிச்சிங்கனாக்கா வீடியோ பார்த்துட்டு உங்களால் அடிக்க முடியுமாங்கிறது தான் கொஸ்டின். எவ்வளோ பேரால் அதே ஹெலிகாப்டர் ஷாட்டை அடிக்க முடியும்? அதே தான் முதலீட்லையும். ஒருவர் ஒரு முதலீடை செய்கிறாரு, அதை அப்படியே பார்த்து நீங்கள் வாங்குறீங்க. இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் ஒரு சட்டை வாங்குறாரு, அதே சட்டையை நீங்கள் போய் வாங்குறீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் சைஸ் வாங்குறீங்களா? சைஸுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, கண்மூடித்தனமாக காப்பி அடிக்கிறதுலையும் முதலீட்டில் இதுதான் அடிப்படை பிரச்சனை. அது மட்டும் இல்லை, அதே மீறி ஒரு விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்கள் காப்பி அடித்து ஒரு அளவு வாங்கிடுறீங்க, அந்த அளவு சரியானதாங்கிறது கொஸ்டின் நம்பர் 1. ரெண்டாவது, ஒருவேளை வாங்கின பிறகு அந்த முதலீடு கொஞ்ச நேரத்துக்கு சவால்களை சந்திக்கிறது, அப்போ அதை எப்படி டீல் பண்ணுவீங்கிறது கேள்வி நம்பர் 2. ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு முதலீட்டு யோசனையை ஆரம்ப நாள்லேருந்து அதை வெற்றியடை செய்கிற வரைக்கும் நிறைய விஷயங்கள் நடக்க வேண்டியிருக்கு. வெறும் பேரை தெரிஞ்சுக்கிறதுல முடிஞ்சிடுறது இல்லை முதலீடு. அது வெறும் ஆரம்பம். அந்த ஆரம்பத்துலேருந்து அந்த முடிவு லாபம் சம்பாதிக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடைவெளி இருக்குல்ல, அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ். இப்போ M2Wல இந்த ப்ராசஸ் தான் முக்கியம். இந்த ப்ராசஸை நாங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இன்வெஸ்டரை பற்றி யோசித்து, அவங்க ரிஸ்க் ப்ரொஃபைலை பற்றி யோசித்து, அவங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட்டை பற்றி யோசித்து, அவங்க கிட்ட இருக்கிற லிக்விடிட்டியை மனசில் வச்சுக்கிட்டு, ஓகே இங்கே இப்படி பண்ணலாம், இங்கே இப்படி பண்ணலாம், இங்கே இப்படி பண்ணலான்னு ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 25-30 முடிவுகள் குறைஞ்சபட்சம் எடுப்போம். பல பேருக்கு இது அதை விட அதிகமாக இருக்கும். அப்போ இது போன்ற ஒவ்வொரு சிறிய முடிவும் நாளைக்கு அந்த முதலீட்டாளர்களுக்கு ஒரு நல்ல அவுட்கம்மை தேடித்தரணும். அப்போ இதில் தொடர் உழைப்பு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை பிளைண்டாக காப்பி அடிக்கிறது அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் வராது, ஒர்க் அவுட் ஆகாது. இந்த எல்லா கிரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸினுடைய மதிப்பையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா என் பார்வையில் அது ஒரு 5% வரும். ஸோ 0.5% சேவ் பண்ண போய் 5%க்கான ஒரு காஸ்ட்டை தங்களுடைய லைஃப்பில் பல பேர் இன்னைக்கு உள்ளே கொண்டு வராங்க. இது புத்திசாலித்தனமாங்கிறத அவங்க தான் யோசிக்கணும். எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நேர்மையின்மை அப்படிங்கிறது முதலீட்டில் விலை உள்ளது அப்படிங்கிறதா இந்த வீடியோ மூலமாக நான் அவங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இப்போ ஒருத்தர் டெய்லி லிஸ்ட் மேலே லிஸ்ட்டு போட்டு அதை வாங்கு இதை வாங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே ஃப்ரீயாக தான் கிடைக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது எதுவுமே ஃப்ரீ இல்லை. ஏன்னா அதில் ஒரு தவறு இருந்தால் அந்த விலையை நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க. ஒரு பீக்கில் ஒரு ஷேரை வாங்கிட்டு அது 25% கீழே போச்சுன்னா தேர் இஸ் த காஸ்ட். விலை அங்கே தான் இருக்குது. அந்த விலையை கணக்கு போடாமல் இருப்பதா இன்னைக்கு முதலீட்டாளர்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான தவறு. எப்படி தவறுக்கு விலை இருக்கிறதோ அதே போல சரியாக செய்யறதுக்கும் விலை இருக்குங்க. அது எப்படி விலை இல்லாமல் இருக்கும்? முதலீட்டில் முடிவுகள் விலை இல்லாமல் இருக்கவே முடியாது. ஒவ்வொரு முடிவுக்கும் விலை இருக்கிறது. அந்த விலையை நான் கொடுக்க மாட்டேன்னாக்கா அந்த முடிவை நீங்கள் எடுக்க மாட்டீங்க. as simple as that. அல்லது தவறாக எடுப்பீர்கள், அல்லது அளவு தெரியாமல் எடுப்பீர்கள். ஒரு முடிவை சரியான நேரத்தில் எடுத்து, சரியான அளவில் எடுத்து, அங்கிருந்து அந்த முடிவை தொடர்ந்து மானிட்டர் பண்ணி அந்த முடிவினுடைய ஒரு முற்றுப்புள்ளிக்கு கொண்டு போய் அந்த இடத்துல லாபம் பார்க்கணும். இவ்வளவு பெரிய விஷயம் இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லைன்னாக்கா நீங்க பல்லாயிரக்கணக்கான வீடியோ பார்க்கலாம், பல்லாயிரக்கணக்கான பேர் விலை இல்லாமல் முதலீடு செய்ய முடியும்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன்னா, விலை இல்லாமல் முதலீடு செய்ய முடியும்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்கு. ஃப்ரீயா கிடைக்குது அப்படின்னு சொன்னா உடனே அந்த இடத்துல கூட்டம் சேரத்தானே செய்யும். ஆனா வாழ்க்கையில எதுவுமே ஃப்ரீ இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய வாழ்க்கை பாடம். எதுவும் ஃப்ரீயா இருக்கக்கூடாதுன்றதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. நான் எந்த விலையா இருந்தாலும்
அதுக்கு நியாயமான விலைன்னா அதை கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருப்பேன். என்ன ரீசன்னா, அந்த விலைக்கேற்ற மதிப்பு எனக்கு கிடைச்சதுனாக்கா, அந்த மதிப்பு கணிசமாக இருந்துச்சுனாக்கா அந்த விலை சொற்பமான ஒரு விஷயம். இதை லைஃப்பில் எத்தனை பேர் தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்களோ அவர்களின் உயர்வு நிச்சயமாக விலையில்லாத வாழ்க்கையை அடைய நினைப்பவர்களை விட அதிகமாக இருக்கும் என்பதற்கு என்னுடைய முதலீட்டு வாழ்க்கையே ஒரு சரியான பாடம். நான் லோயஸ்ட் காஸ்ட் புரோக்கர் கிட்ட போகலை, எனக்கு தவறான பரிந்துரைகள் சொல்லக்கூடிய நபர்களோடு எந்த ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்கல, ஃப்ரீயாக யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்கல. இதெல்லாம் இல்லாதனால தான் நான் வளர்ந்தேன். இதெல்லாம் நான் என்னை வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறேனோ அது வரைக்கும் தான் என்னுடைய வளர்ச்சி. என் பார்வையில் நீங்களும் இதை தெளிவாக புரிந்து கொண்டால் உங்களுக்கும் நல்லது. ஏன்னாக்கா விலையில்லாத முதலீடு பெரும் விலையை கொடுக்கக்கூடிய முதலீடாக மாறக்கூடும், அல்லது விலையில்லாத முதலீடு விலை உங்களுக்கு விளைவாக லேட்டர் கொடுக்கும். எப்படின்னாக்கா நீங்கள் அடைய வேண்டிய இடத்தை விட குறைவான ஒரு இடத்தை தான் அடைவீர்கள். இது நடக்கக்கூடாதுன்றதான் இந்த வீடியோவில் நான் இந்த விஷயங்களை உடச்சி பேசுறதுக்கான நோக்கம். சில நேரங்களில் கசப்பான விஷயங்கள் பேசப்பட வேண்டும். அந்த கசப்பிலும் நாம் ஒரு பெட்டர் பிளேஸுக்கு போவோம். அந்த பெட்டர் பிளேஸை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.